பொரலை புதிய மகசின் சிறைச்சாலையிலே கைதிகளிடையே நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட பதற்றத்தில் உயிரிழந்த கைதி தொடர்பில் பல தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த பதற்றம் காரணமாக கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 10 கைதிகள் காயமடைந்துள்ளனர். வெளிப்புறத்திலிருந்து ஒரு தரப்பினரால் சிறைச்சாலை வளாகத்துக்குள் வீசப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் பொதி ஒன்றை சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ளமையினால் மோதல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சில கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளை அச்சுறுத்தியதுடன் பின்னர் சுமார் 45 கைதிகள் கொண்ட குழுவினர் சிறை கதவையும் உடைத்து வெளியே வந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கொஸ்மல்லி என்பவரின் ஆதரவாளர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட குழுவினர் சிறைச்சாலை வாயிலின் ஊடாக வெளியே செல்ல முற்பட்டுள்ளனர். இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த கடுமையான முயற்சிகளையும் மேற்கொண்டனர். கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் போது கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் ஓமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்ற 35 வயதுடையவர் ஆவார் என தெரியவந்துள்ளது. அவர் கல்கிஸ்ஸ வட்டரபல வீதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை, நீர்கொழும்பில் இடம்பெற்ற இரட்டை கொலை உள்ளிட்ட பல கொலைகளுடன் தொடர்புடையவர் ஆவார். மேலும் ஓமாகம அந்தையா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரின் ஒப்பந்த துப்பாக்கி சூடு நடத்துனராகவும் செயற்பட்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு எதிராக காலி, அம்பாறை, நீர்கொழும்பு, ஓமாகம உள்ளிட்ட பல நீதிமன்றங்களிலே வழக்குகளும் நிலுவையிலும் உள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் துப்பாக்கி சூடு நடத்துனராக முதற்கட்டமாக சந்தேகிக்கப்பட்டவரும் இவர் ஆவார்.